சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே போலி மணல் தயாரிக்கும் கும்பல் பிடிபட்டிருக்கிறது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை அருகே போலி மணல் தயாரித்த கும்பல் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையை அடுத்த தாம்பரம், அதே போல காமராஜர்புரம், பம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கையாக மணல் தயாரிக்கப்படுவதாக நேற்றைக்கு நியூஸ் தமிழில் விரிவான செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் பல்லாவரம் தாசில்தார், அதே போல பல்லாவரம் ஆர்ஐ, அதே போல கனிமவளத்துறை அதிகாரி உள்ளிட்டோர் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து அவர்கள் தொடர்ச்சியாக இந்த செயற்கையாக மணல் தயாரிக்கக்கூடிய பகுதிகளில் தொடர் ஆய்வில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஆய்வின் பொழுது அதாவது தண்ணீர் கொண்டு கழுவி தயாரிக்கப்படக்கூடிய அந்த செயற்கையான மணலை கட்டுமானத்திற்கு பயன்படுத்துவதற்கு உகந்தது கிடையாது. வீட்டில் பேஸ்மெட்டில் வேணால் அதை நாம் ஃபில் செய்து கொள்ளலாமே தவிர பூச்சி வேலைக்கோ அல்லது போல கட்டிடத்தை கட்டுவதற்கோ இந்த மணல் தரமற்ற மணல் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 20 அல்லது 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த செயற்கையாக மணல் தயாரிக்கக்கூடிய அந்த இடம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அங்கு அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மணல்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த இடத்தினுடைய உரிமையாளர் யார், அரசு நிலமா அல்லது பட்டா நிலமா, பட்டா நிலம் என்றால் இந்த இடத்தை எதற்காக அவர் வழங்கினார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் விசாரணை என்பது நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இந்த செயற்கையாக மணல் என்பது தயாரிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அங்கு அதாவது அதிகாரிகள் இங்கு வருகை தருகிறார்கள் என்ற தகவல் தெரிந்தவுடன் இந்த பகுதியில் நின்றிருந்த ஜேசிபி, லாரி உள்ளிட்ட இயந்திரங்கள் அங்கிருந்த அந்த பணியாட்களால் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் போலியாக தயாரிக்கப்பட்ட மணல்கள் மட்டும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மணல்களை கனிம வளத்துறை, அதாவது ஏஜி மைன்ஸ் அவர்கள் பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இதை தர பரிசோதனை செய்வதற்கான தேவை என்பதே கிடையாது. செயற்கையாக ஒரு மணல் தண்ணீர் கொண்டு கழுவப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக கட்டுமானத்திற்கு உகந்தது கிடையாது என்ற தகவல் தான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி மணல்களை வாங்கும் பொழுது அது தரமானதா என்பதை அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அதிக அளவில் எம்சான் தான் இந்த கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மணல் எங்காவது கிடைக்கிறது என்றால் அதை பொதுமக்கள் விழிப்புணர்வோடு வாங்கி ஆய்வு செய்து அதன் பிறகாக அவர்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினால் அவர்கள் அந்த கட்டக்கூடிய அந்த வீடு தரமானதாக இருக்கும் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தான் கனிமவளத்துறை சார்பாகவும் நமக்கு தகவல் என்பதை கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்றைக்கு மாலைக்குள்ளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மணல்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக மொத்தம் எவ்வளவு லாரி மணல் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அந்த தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பெறும். முதலில் இந்த இடம் என்பது பட்டா நிலமா, பட்டா நிலம் என்றால் அதனுடைய உரிமையாளர் யார் என்ற அந்த முதற்கட்ட விசாரணை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அவர்களை வரவழைத்து அவர்களிடம் எதற்காக இந்த நிலத்தை நீங்கள் வழங்கினீர்கள், இப்படி சட்டவிரோதமான செயல் என்பது இங்கு நடைபெறுகிறது, அது குறித்து உங்களுக்கு தெரியுமா என்பது குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது அதாவது கனிமவளத்துறை சார்பாகவும் அதே போல அரசு துறை சார்பாகவும் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக காவல்துறை இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தாம்பரத்தை அடுத்த பம்பல், அதே போல காமராஜர்புரம், திருநீர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கையாக மணல் தயாரிக்கக்கூடிய கும்பல் என்பது தற்போது பிடிபட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டன்களான அந்த செயற்கையான மணல் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மணல் பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இது குறித்து நாம் நேற்றைக்கு செய்தி வெளியிட்ட நிலையில் நேற்று இரவே அதிகாரிகள் இங்கு இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆய்வு செய்து முடித்த பின்பாக இன்று மதியம் மீண்டும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்து செயற்கையாக தயாரிக்கக்கூடிய மணலை பறிமுதல் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மீண்டும் இப்படி ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு அவர்கள் மீது தொடர் நடவடிக்கை என்பது பாய இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர்.
அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.